ஏஜ் ப்ராப்ளம் சரிங்களா. ஏற்கனவே 5 சம் நடத்திருக்கேன். இது 6வது கணக்கு. பாருங்க, தந்தையின் வயது அவரது மகனின் வயதை போல் 5 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. இப்போ மகனின் வயது நாம என்னன்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. அப்போ தந்தையோட வயது என்ன இருக்கும், மகனினுடைய வயதை போல் 5 மடங்கு அதிகமா இருக்கும் சரிங்களா. அப்போ முதல்ல மகனினுடைய வயது எழுதுறோம். மகன் அப்படின்னு எழுதுறேன். இந்த மகனினுடைய வயது எக்ஸ் ஓகேங்களா. இப்போ தந்தையின் வயது, தந்தை அப்படின்னு எழுதுறோம். தந்தையின் வயது எவ்வளவு, மகனினுடைய வயதை போல் 5 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன வரும், 5ஆல பெருக்கணும், 5x ஓகேங்களா, எழுதிட்டோம். எப்பவுமே தந்தையோட வயசு தான் அதிகமா இருக்கும், மகனோட வயது கம்மியா இருக்கும். சரி, அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க, 5 வருடங்களுக்கு முன்பு சரிங்களா. 5 வருஷத்துக்கு முன்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து தற்போதைய வயது 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எக்ஸ் மகனுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசு, எக்ஸ்ல இருந்து 5 வருஷத்தை கழிங்க, எக்ஸ் மைனஸ் 5 சரிங்களா. தற்போது தந்தையினுடைய வயது 5x, 5x எழுதிங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி 5xல இருந்து 5 கழிச்சிருங்க ஓகேங்களா. இது 5 வருடங்களுக்கு முன் வயது இங்க எழுதுறேன், தற்போது வயது. இது 5 வருடங்களுக்கு முன். சரி, அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க, 5 வருடங்களுக்கு முன்பு ஓகே எழுதிட்டோம். தந்தையின் வயது, தந்தையின் வயது என்னது, 5 வருடங்களுக்கு முன்பு 5x மைனஸ் 5, 5x மைனஸ் 5. தந்தையின் வயது மகனின் வயதை போல் 10 மடங்கு. மகனினுடைய வயது என்னது, x மைனஸ் 5, மகனின் வயதை போல் 10 மடங்கு. அப்போ ஈக்குவல் டு போட்டு 10 எழுதி, மகனினுடைய வயது என்னது, x மைனஸ் 5 சரிங்களா. எனில் தற்போது தந்தையின் வயது, இப்போ தந்தையினுடைய வயது என்னன்னு கேட்கறாங்க. தந்தை என்னது, இதுங்க தான். இப்போ என்னன்னு கேட்கறாங்க சரிங்களா. இதுதான் கண்டுபிடிக்கணும். முதல்ல எக்ஸுக்கு கண்டுபிடிங்க. இந்த 10ஐயும் எக்ஸையும் பெருக்குங்க, 10xன்னு வரும். 10ஐயும் 5 பெருங்க, மைனஸ் 50 வரும் ஓகேங்களா. சரி, இங்க 5x மைனஸ் 5 ஓகேங்களா. சரி, 10x அப்படியே கிட்ட, இங்க இருக்கிற 10x அப்படியே எழுதிட்டோம். இந்த பிளஸ் 5x அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 5x. இங்க மைனஸ் 50 அதை நம்ம எழுதல, அதை நம்ம இந்த பக்கம் எடுத்து வரும். மைனஸ் 50 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும், பிளஸ் 50. இங்க ஏற்கனவே மைனஸ் 5 இருக்கு சரிங்களா. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம். சரி, 50ல இருந்து 5 போச்சுன்னா என்ன வரும், 45 ஈக்குவல் டு 10xல இருந்து 5x போச்சுன்னா 5x ஓகேங்களா. 5 45 அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 4 5 5, 9 5 45 ஓகேங்களா. அப்ப எக்ஸோட மதிப்பு என்னது, 9. 4x ஈக்குவல் டு 9 ஓகேங்களா. இப்போ மகனோட வயசு தான் 9 தற்போது. தந்தை வயது தான் கேட்கறாங்க. தற்போது தந்தையின் வயது கேட்கறாங்க. தந்தையின் வயது என்னது, 5x சரிங்களா. தந்தையின் வயது ஈக்குவல் டு 5x. 5 அப்படியே இல்லைங்க, எக்ஸ் பலன் அப்ளை பண்றோம், 9 9 45 சரிங்களா. தற்போது தந்தையின் வயது என்னது, 45 வயசு சரிங்களா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.